துர்காவுக்கு மணல் அள்ளி போட்டாச்சுங்க. ஏன்னா இந்த மணல் மட்டும்தான் நல்லா புண்ணு வராது. பாத்ரூம் போனாலும் யூரின் போனாலும் ஈரப்படாது, ஈரம் படாது, பட்டாலும் புண்ணு வராது. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த தரையில் சாதா தரையில் விட்டு இப்போ மண் அள்ளிட்டு வந்தோம். சுடுகாட்டினாடி போய் இந்த சும்மா அப்படி வாரியில் வந்திருக்கோம் இல்லையா? அதை போய் அப்படியே அரைச்சிட்டு வந்து போட்டிருக்கு. இன்னும் 2 குட்டி சாக்கு இருக்குது. இது போட்டு இது கொஞ்சம் அழுக்கானவுடனே நம்ம மறுபடியும் வேறு இடம் மாற்றிட்டு இந்த மண்ணை மாற்றிக்கிடலாம். மண் அடிக்கிற வரைக்கும் இப்படி தான், வேறு வழி இல்லை. மணல் பெய்ய கொஞ்சம் அரிச்சிக்கிட்டு வரும் இல்லையா? அப்போ அந்த இடங்களாக பார்த்து இந்த மாதிரி மணல் அடிக்கிட்டால் தான் உண்டு. எங்கள் ஏரியா இந்த ஏரியா பொறுத்தவரை ராம்நாட்டில் நிறைய மண் கிடக்கும். மணல் தான் ராம்நாடு. இங்கே வந்து மண் கிடையாது, களிமண். ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியா. ஏதோ இது கிடச்சது எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வாரமாக சாக்கலசியை நான் ஊஞ்சி போயிட்டேன். காலைல 2 சாக்கு, மதியமா ஈவினிங் இந்த மாதிரி நைட்டு இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது துர்காவை பொறுத்தவரை எனி டைம் பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும். யூரின் போகும், மோசம் போகும். அந்த மாதிரி தேவி மாதிரி கிடையாது துர்கா. துர்கா ரொம்ப மோசம். துர்கா ரொம்ப மோசம். என்னப்பா இப்போ பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. வாண்டுகளுக்குமே இந்த மாதிரி மணல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக. நம்மளுடைய வேலைகள் ரொம்ப கம்மி. இந்த மணலில் வந்து வேலைகள் ரொம்ப கம்மி. உடம்பு சரியில்லாத பசங்களுக்கு தான் நம்ம அந்த சிமெண்ட் இதெல்லாம் ஓகே. நார்மல் பசங்களுக்கு இந்த இது மணல் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம்.